அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவில் ஸ்டூட் யூடியூப் சேனல். இதுல பாத்தீங்கன்னா ஜெனரல் தமிழ்ல அடுத்த டாபிக்கான ஓரெழுத்து ஒருமொழி உரிய பொருளை தேர்வு செய்தல். அதுதான் பார்க்க போறோம். இந்த ஓரெழுத்து ஒருமொழியை பொறுத்தவரை கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி வந்து கேட்டுருவாங்க. ஓகே. இந்த ஒரு கொஸ்டினுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 42 வார்த்தை இருக்கு. சமச்சீர் புக்ல 42 ஓரெழுத்து ஒருமொழி மொத்தமே 42 வார்த்தை இருக்கு. இந்த 42 வார்த்தையை படிச்சாலே நீங்க இந்த ஒரு கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஓகே. ஓரெழுத்து ஒரு மொழி அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எழுத்து இருக்கும். அதுக்கு ஒரு பொருள் இருக்கும். அதுதான் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஈ, பூ, கை. இது ஈன்றது ஒரு எழுத்து, பூன்றது ஒரு எழுத்து, கைன்றது ஒரு எழுத்து. ஆனா ஒவ்வொரு எழுத்துக்கும் 3 எழுத்துக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பொருள் இருக்கும். ஓகே. ஒவ்வொன்றிற்கும் பொருள் உண்டு. இவ்வாறு ஒரு எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒரு மொழி என்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பொருளுக்கு ஒரு எழுத்துக்கு ஒரு பொருள். அதுதான் ஓரெழுத்து ஒரு மொழி பொருள்னு சொல்றாங்க. ஓகே. இந்த ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து எங்க நம்ம பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நன்னூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல்ல என்னும் இலக்கண நூலை எழுதிய பவனந்தி முனிவர். நன்னூல் இலக்கணத்தை எழுதியவர் இலக்கண நூலை எழுதியவர் யாருன்னா பவனந்தி முனிவர். தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என குறிப்பிட்டுள்ளார். அப்ப 3 கொஸ்டின் இதுல. நன்னூல் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்ற இந்த கான்செப்ட் வந்து எந்த நூல்ல இருக்குன்னா நன்னூல்ல இருக்கு. ஓகே. அந்த நன்னூல்ல எழுதியவர் யாருன்னு பவனந்தி முனிவர். 2வது கொஸ்டின். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2வது கொஸ்டின். 3வது கொஸ்டின் என்னன்னா ஓரெழுத்து ஒரு மொழியில மொத்தம் எத்தனை சொற்கள் இருக்கு அப்படின்னா 42 சொற்கள் இருக்கு. இது 3வது கொஸ்டின். ஓகே. ஒரு மொழிகள் உள்ளன என குறிப்பிட்டுள்ள. அப்ப மொத்தம் 42 சொற்கள் ஓரெழுத்து ஒரு மொழியில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் வந்து உள்ளன சொல்லியிருக்காரு. இந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழியை படிச்சா நீங்க ஒரு கொஸ்டின் வந்து கன்ஃபார்ம் வந்து எடுத்துடலாம். ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் உங்களுக்கு. ஓகே. இவற்றில் நோ தூ. நோ ரொம்ப முக்கியமானது. நோ தூ. ஓகே. இந்த நோ தூ அப்படின்னா என்னன்னா குரில். அதாவது 42 சொல்லுல இந்த நோ தூ அப்படின்னு 2 எழுத்து தான் குரில். ஏனைய 40 சொற்களும் நெடில் எழுத்தாக உள்ளன சொல்றாங்க. 42ல 2 எழுத்து தான் குரில், 40 சொற்கள் வந்து நெடில். 2 எழுத்து தான் குரில், 40 சொற்கள் வந்து நெடில்னு சொல்றாங்க. நெடில். நெடில்னு சொல்றாங்க. அப்ப இதுவும் கேட்கலாம். ஓரெழுத்து ஒரு மொழியில எத்தனை குறில் சொற்கள்? 2 குறில் சொற்கள். அந்த 2 சொற்கள் என்னென்னு கேட்கலாம். என்னென்னன்னா நோ, நோ, தோ. நோ, தோ. ஓகே. நோ, தோ தான் 2 குறில் சொற்கள். அப்ப இந்த ஓரெழுத்து ஒரு மொழி 42 சொற்கள் சொன்னோம்ல, அந்த 42 சொற்கள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஷார்ட்கட்டோட நம்ம இப்ப வந்து பார்க்கலாம். ஓகே. 42 சொற்கள நீங்க வந்து எப்படி ஷார்ட்கட்டோட ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஷார்ட்கட் பார்த்தா டக்குனு அந்த சொல்ல பார்த்தா உங்களுக்கு அந்த இது வந்து ஷார்ட்கட் வந்து ஞாபகம் வரணும். ஈஸியா வந்து போட்டுருவீங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் பசு. 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 ஒரு வீட்ல வந்து பசு. ஒரு வீட்ல வந்து பசு இருந்தா, அதே வீட்ல என்ன கண்டிப்பா இருக்கும்? ஆடு வந்து வளர்ப்பாங்க. ஒரு வீட்ல பசு வளர்த்தா, அந்த வீட்ல ஆடு வளர்ப்பாங்க. இப்ப பசு. ஓகே. செகண்ட் கொடு. கொடு. ஓகே. யாருக்கு யாரு என்ன குடுத்தாலும் நீங்க என்ன பல்ல ஈன்னு இழிச்சுட்டு வாங்கிக்குவீங்க. பல்ல ஈன்னு இழிச்சுட்டு வாங்குவீங்க. கொடு. அடுத்து இறைச்சி. இறைச்சி. இறைச்சி அப்படின்னா உங்களுக்கு ஆட்டு இறைச்சின்னு வந்து ஞாபகம். ஆட்டு இறைச்சில என்ன இருக்கும்? இது இருக்கும் நல்லி எலும்பு இருக்கும். அதை நீங்க எப்படி உறிஞ்சுவீங்க? அப்படின்னு சொல்லிட்டு வாயை வச்சு உறிஞ்சுவீங்க. ஓகே. அப்ப பசு, கூடு, இறைச்சி. அடுத்து அம்பு. அம்பு எப்படி அம்பு வந்து நம்ம ஏவுவோம்ல, அம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அம்பு இப்ப அம்பு. ஓகே. இது முடிஞ்சு அடுத்து தலைவன். தலைவன் தலைவனை அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. தலைவனை. தலைவனை. ஓகே. தலைவனை அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கோங்க. தலைவன் ஓகே. அடுத்து மதகி நீர் படகு. தாங்கும் பலகை. மதகி நீர் தாங்கும் பலகை. இதுவே ஒரு ஸ்டேட்மெண்டா தான் இருக்கு. மதகி நீர் தாங்கும் பலகை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு எக்ஸ்பிரஷன் மாதிரி தரீங்க. ஓகே. இப்போ மதகி நீர் தாங்கும் பலகை. காசோலை. காசோலை. அவ்வளவுதான். ரைமிங் வருதுல காசோலை. அடுத்து பூமி. பூமியை நீங்க கூர்ந்து கவனிக்கிறீங்க. பூமியை நீங்க கூர்ந்து கவனிக்கிறீங்க. ஓகே. கை ஒழுக்கம். சோ நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கையை கழுவுறது. கையை கழுவணும். அது ஒரு ஒழுக்கம். கை ஒழுக்கம். அடுத்து அரசன். ஓகே. அப்படின்றது அரசன். படம் பார்த்திருப்பீங்க. நீங்க படத்துல ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்து சிஎம் ஆயிடுவார். ஓகே. படத்துல ஹீரோட ஃப்ரெண்ட் சிஎம் ஆயிடுவார். சிஎம் அரசன் அர்த்தம். சிஎம் அரசன். ஸ்டேட்டுக்கு சிஎம் அரசன் அர்த்தம். ஓகே. அரசன். அடுத்து இறந்து போ. அப்படின்னு சாவுறது. இறந்து போன்னு சொல்றாங்க. இகழ்ச்சி. உங்களுக்கு ஏதாவது பிடிக்காத உணவு தந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு துப்பிடுவீங்க. ஓகே. இகழ்ச்சி. இகழ்ச்சி. உயர்வு. உயர்வு. ஓகே. அடுத்து மதில். மதில். மதில் அப்படின்னா சுவர் அப்படின்னு அர்த்தம். மதில் அப்படின்னா சுவர்னு அர்த்தம். ஓகே. சுவர். சுவர் மேல எப்பயுமே உட்கார்ந்துருவங்க சோம்பேறி. மதில் சுவர் மேல உட்கார்ந்துருக்கவங்க எப்பயுமே சோம்பேறி. ஓகே. மதில். அடுத்து கோடு. இது உங்களுக்கு தெரியும். கோடுனா தரது. கோடு. ஓகே. தீ நெருப்பு. இதுமே ஈஸி தான். தீ நெருப்பு. அடுத்து தூய்மை. தூய்மை. கடவுள். ஓகே. கடவுள். அப்படின்னா தேவர் நான் வச்சு. ஓகே. தேவர்கள். தேவர்கள் யாரு? கடவுள். தேவர்கள் எல்லாருமே கடவுள் தான். அடுத்து தைத்தல். இது உங்களுக்கு ஈஸி. அடுத்து நான் இதுவுமே ஈஸி. நீ முன்னிலை உரிமை.
ஸோ உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்காங்க, நீங்க தான் இது. ஸோ உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்காங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அப்ப நீ உன்னிலே ஒருமை. நே அம்பு, அன்பு. ஸோ அன்பு வச்சவங்க எப்பயுமே நே நேன்னு இருப்பாங்க. ஓகே, நே நேன்னு இருப்பாங்க. இப்ப நே அன்பு. நை இடிவு. ஸோ நே நேன்னு இருக்கவங்க இப்ப நை நைன்னு இருப்பாங்க. நே நை நான் வச்சுக்கோங்க. நே நை அன்பு இழிவு. அன்புக்கு ஆப்போசிட் இழிவு நே நை. ஓகே. அடுத்து நோ வறுமை. ஸோ யார் என்ன கொடுத்தாலும் நீங்க வறுமையில இருக்கவங்க யார் என்ன கொடுத்தாலும் நோன்னு சொல்லுவேன். சொல்ல மாட்டீங்க. ஓகே, நோன்னு சொல்ல மாட்டீங்க. எஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கிக்குவீங்க. அப்ப வறுமை நோ. நோ வறுமை. பா பாடல் இது ஈஸி தான். பூ மலர் இது ஈஸி தான். பே மேகம். ஸோ மேகம். மேகம் வந்து பாத்தீங்கன்னா மழை நாவும். உங்களுக்கு மேகம் அப்படின்னா மழை நாவும். இப்ப பேய் மழை பெய்யுதுன்னு சொல்லுவோம். ஓகே, மேகத்தை பார்த்து மேகம் இருண்டுருச்சுன்னா பேய் மழை பெய்யுதுன்னு சொல்லுவோம். இப்ப பேய் மேகம். பை இளமை. ஓகே, பை இளமை. நீங்க இளமை காலத்துல என்ன ஏதாவது கடைக்கு போகணும்னா, ஒரு அம்மா கடைக்கு போக சொன்னா, நீங்க ஒரு பையில தான் வாங்கிட்டு வருவீங்க. ஜாமான் ஃபுல்லா பையில வாங்கிட்டு வருவீங்க. பை இளமை. போஸ்டல் இது ஈஸி தான். மாமாமரம் ஈஸி. வீண். மீ வான். ஸோ வானம் ஒண்ணு இருக்கு. ஸோ வானத்துல மீன் மழை வந்து பெய்யுது. ஓகே. எப்படி இங்க மேகத்துல பேய் மழை பெய்யுது பார்த்தோமோ, அதே மாதிரி வானத்துல மீன் மழை வந்து பெய்யுது. அடுத்து மூப்பு இது ஈஸி. அன்பு. ஓகே, அன்பு. ஒரு ஒரு ஆடு வந்து இருக்கு. ஆடு வந்து இருக்கு. அந்த ஆடு எப்படி கத்துது? அப்படின்னு கத்தும். ஓகே, அப்படின்னு கத்தும். அப்ப யாரு எத எதுக்கு மேன்னு கத்துதுன்னா, அவங்க அம்மாவோட இருக்கிற அன்பு. அவங்க அம்மா மேல இருக்கிற அன்பு. அன்புனால மேன்னு கத்துது. ஓகே. அடுத்து அஞ்சனம். ஸோ அஞ்சனம். ஸோ 5 தடவை நீங்க வந்து மை வைக்கிறீங்க. ஓகே, 5 தட்டி கண்ணுக்கு என்ன வைக்கிறீங்க? 5 தட்டி மை வைக்கிறீங்க. ஸோ அஞ்சனம். அடுத்து முகத்தல். ஸோ மோந்து பாக்குறது. முகத்தல்னா முகத்தை வந்து மோந்து பாக்குறீங்க. ஓகே, முகத்தல். யா அகலம். அகலம். நீங்க ஏதாவது கொட்டாய் விட்டா வாய் எப்படி திறப்பீங்க? யா அப்படின்னு திறப்பீங்க. ஓகே, யா அப்படின்னு பெருசா திறப்பீங்க. அகலமா திறப்பீங்க. யா அகலம். வா அழைத்தல். இது ஈஸி. மலர். ஓகே, மலர். மலர். ஓகே. அடுத்து மலர் வந்து நீங்க வீசுறீங்க. மலர் என்ன பண்றீங்க? வீசுறீங்க. ஓகே, மலர தூக்கி வீசுறீங்க. ஸோ மலர் வந்து பழசாயிருச்சு, வாடிடுச்சு. தூக்கி வீசுறீங்க. மலர். அடுத்து வைப்புல். புல்ல வைக்கிறீங்க. ஓகே, புல்ல ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல வைக்கிறீங்க. வைப்புல். ஓகே, கவர். ஸோ நீங்க கடைக்கு போறீங்க. ஒரு கவர்ல ஏதாவது பொருள் கொண்டு போறீங்க. அப்ப அந்த கவரை பார்த்து நான் என்ன பண்ணும்? நான் என்ன பண்ணும்? வௌன்னு குலைக்கும். கவர். அடுத்து நோய். நோ. ஓகே, நோ. நான் வச்சுக்கோங்க. ஏன்னா குரில் 42 எழுத்துல குரில் 2 தான். நோ ஒண்ணு, தூ ஒண்ணு. இப்போ நோனா குரிலுக்கு நெடில் வந்து நோய் வரும். ஓகே, தூ அப்படின்னா உண்ணு. ஏதாவது சாப்பிட கொடுத்தாங்கன்னா நீங்க பிடிக்காதத தூன்னு சொல்லிட்டு உண்ணிடுவீங்க. சாப்பிடுறது பிடிக்காம தூன்னு சொல்லிட்டு துப்பிடுவீங்க. ஓகே, அப்ப தூ உன். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா சி. வந்து இகழ்ச்சி. ஓகே, வந்து இகழ்ச்சி. ஏதாவது பிடிக்காதது தந்தா சீன்னு சொல்லிட்டு சொல்லிடுவீங்க. அதே மாதிரி பிடிக்காதது தந்தா தூன்னு சொல்லிட்டு துப்பிடுவீங்க. ஓகே, அப்படி தூ உன். ஸோ நோய் தூ உன். ஸோ இதுதான் 42 சொற்கள். ஓரெழுத்து ஒரு மொழியில 42 சொற்களோட ஷார்ட்கட். ஸோ இதை படிச்சாலே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா வந்துடும். அதே மாதிரி மேல உள்ள ஃபேக்டரும் நான் வச்சு. ஓகே. ஸோ இந்த மாதிரி வீடியோக்கள் சிவில் ஸ்டூடியோ இணைந்திருங்கள். நன்றி.